அடுத்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலையும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். மோசமான, இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சர் பட்டியலையும் முதன்மையாக விளங்குது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு. இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் 4 முதலமைச்சரை பார்க்க முடியுது. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார். ஒரு திறமை இல்லாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதோட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடுமையான வரி விதிப்பு. இன்னைக்கு சொத்து வரி, வீட்டு வரி 100% அதிகரித்திருக்குது. இது சென்னை மாநகராட்சி. நீ சென்னை மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் 2 கோடி பேருக்கு நீங்க சரி ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தீங்களா? இப்போ 4000 ரூபாய் வரி கட்டணும். 100% ஏற்றிட்டாங்க. அடுத்தது கடை வரி. நீங்க ஏதாவது கடை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு 3000 ரூபாய் அதுக்கு வரி கட்டிட்டு இருந்தா இன்றைய தினம் 7500 ரூபாய் கட்டணும். 150% வரி உயர்வு. வீட்டு வரி 100% உயர்வு. கடை வரி 150%. கொரோனா வைரஸ் தொற்று இருந்து படிப்படியா இப்பதான் வியாபார நிதியா மந்தன இருந்து மாறி சரி செய்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இவ்வளவு வரி உயர்வு எப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியும் என்பதை உணராத ஒரு அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. போதாதுக்கு குடிநீர் கட்டணம் உயர்வு, அதற்கு போதாதுக்கு குப்பை வரி உயர்வு. எல்லாமே வரி போட்ட அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். அதற்கு மேலாக மின் கட்டணம். நீங்க மின் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா 52% உயர்த்தி இருக்கிறாங்க. 52% மின் கட்டண உயர்வு. வரலாறு காணாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. சரி, மின் கட்டணத்தால உயர்த்திட்டீங்க, கரண்டாவது சரியா கொடுப்போம்னா அதுவும் கிடையாது. அடிக்கடி மின் தடை ஏற்படுது. தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தில். அதை இப்படி எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன்.